தேவசேனா, குளிச்சிட்டியா? குளிச்சுக்கிட்டே இருக்கமா. சரி சரி, சீக்கிரமா வா. ஐயோ, யாரது யாரது? ஐயோ, குளிர்ந்து விட்டுருங்க. ஐயோ, யாருன்னு தெரியலையே. அம்மா, உன் வேலை என்னதான் தெரிஞ்சு போச்சு. ப்ளீஸ்மா, இனிமே குளிக்காம கங்காவை ஏமாத்த மாட்டேன். தண்ணியை நிப்பாட்டிட்டு முதல்ல என் முன்னாடி வாமா. மா, தேவசேனா, அம்மா. முழுக்க நனைஞ்சிட்டியா? ஆமாம்மா. அம்மா தொடச்சு விடுறேன். போனா இன்னும் வரல. குளிக்க போறதுக்கு முன்னாடி குளிக்க போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச. தண்ணிய பார்த்ததும் ஒரேடியா குளிக்கிறியா? ஸ்கூலுக்கு லேட் ஆகுது தேவசேனா, சீக்கிரம் வா. சீக்கிரம்டா. சரி, கங்கம்மா கூப்பிடுறா, நீ இப்போ கங்கா கிட்ட போ. சரி சரி, போறேம்மா. பாய் பாய். வா 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 வா, ஓடி வா ஓடி ஓடி வா. சாம்பிராணி போட்டுக்கலாமா? வா வா. சாம்பிராணி புகை பிடிச்சா பாப்பாக்கு சளி பிடிக்காது. விளையாடக்கூடாது, சும்மா இரு. அந்த பக்கம் திரும்பிடா. தேவசேனா, இந்தாங்க. தேங்க்ஸ்மா. வா கங்கா. துர்கா, கங்கா வந்திருக்கா. கங்காவா? ஏய் கங்கா, வா. ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு உதவி கேட்டு வந்தேன். எனக்காக ரொம்ப பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. உங்க குழந்தைன சீதாவுக்கு புருஷன்னு சொல்லி நாடகம் ஆடிருக்கீங்க. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இந்த விஷயம் அப்பாவுக்கு கூட தெரியக்கூடாது. இருக்கட்டும் கங்கா. சீதா ஒருத்தனை புருஷனை கொண்டு போய் நிறுத்தனா அவ புருஷன் யாருன்னு அவளாவே சொல்லிடுவான். நீ திட்டம் போட்டு எங்களை நடிக்க வச்ச. ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டோம், கடைசி வரைக்கும் சீதா கழுத்துல யார் தாலி கட்டினதுன்னு அவ சொல்லவே இல்லையே. ஒருவேளை தனியா வந்து சொல்லுவான்னு நினைச்சோம், ஆனா இது வரைக்கும் வரல. பரவாயில்லங்க, இந்த முயற்சியும் தோல்வியில முடிஞ்சிருக்கலாம். ஆனா எப்படியும் நான் உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அவ ரொம்ப அழுத்தக்கரியா இருப்பா போல இருக்குமா. அவ கழுத்துல தாலி கட்டினது யாரா இருந்தா உனக்கு என்ன கங்கா? நீ பேசாம உன் வேலைய பாரு. உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? இல்லம்மா, இது அப்படியே விட முடியாது. அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டுமா. அவங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கைய சரி பண்ணி அவங்கள வாழ வைக்கணுமா. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னை தேடுவாங்கம்மா, நான் கிளம்புறேன். சரி, இப்ப அவசரமா கிளம்புறீங்க. அடுத்த தடவை வரும்போது அப்பாவை கண்டிப்பா சாப்பிட கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஏன் சுயநலத்துக்காக பெரிய மனுஷங்களா இருக்க உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேம்மா. புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கிறவள புருஷனோட சேர்த்து வைக்கதானமா நீ இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? சொல்ல போனா இது புண்ணியம்தான். எங்கிருந்தோ வந்த சீதாவோட வாழ்க்கை
எப்படியோ போகட்டும்னு நினைக்காம அவ வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைக்கிறியே, உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா. என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணல இரு, நல்லா இருமா. ரவி, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஐயோ கங்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கங்கா. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ் ரவி. பரவாயில்ல. சரி, அப்ப நான் கிளம்புறேன். கங்கா ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. இல்ல, நான் ஒரு நாள் அப்பா கூட வரேன், அப்ப சாப்பிட்டுக்கிறேன். கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா வரேம்மா. சரிம்மா. என்ன இவங்க 2 பேரும் இங்க வராங்க? என்ன இது? என்ன கங்கா? அவர் வந்திருக்காருக்கா. எதுக்கு சீதாவை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு தெரியலக்கா. நான் வேற அவர்கிட்ட சொல்லாம வந்திருக்கேன். நான் உள்ள இருக்கேன்க்கா. எப்படியாவது அவரை பேசி சமாளிங்க please. நான் சமாளிச்சுக்கிறேன், நீ உள்ள போயிரு. சீதா வா. சீதா நீ வருவன்னு எனக்கு தெரியும். ஏய் ரவி, நான் சொன்னேன்ல சீதா நிச்சயமா வந்துருவான்னு. ஏய், என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சீதா ஏற்கனவே எவ்வளவு கஷ்டத்துல இருக்கா. அது பத்தாதுன்னு நீங்களும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கீங்களா? அவதான் எங்க வீட்டை விட்டு போய் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கா. அவளை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறதுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சா நீங்க அவளுக்கு ஏத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சீதாவை உங்களோட சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. சீதா எங்க குடும்பத்தை சேர்ந்தவ. சார், சீதா கழுத்துல நான் தாலி கட்டி இருக்கேன். அவ எப்படி உங்க குடும்பத்துல ஒருத்தியாவா? அவ கழுத்துல தாலி கட்டது நீ இல்ல. எனக்கும் சீதாவுக்கும் தான் லவ் மேரேஜ் நடந்திருக்கு. வடபழனி முருகன் கோயில வச்சுதான் நான் தாலி கட்டி இருக்கேன். நீ தாலி கட்டல. சீதா கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கு. கட்டலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவ கழுத்துல எப்படி தாலி வந்துச்சுன்னு நான் தான் சொல்ல முடியும். அது எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? ஏய், அவ கழுத்துல தாலி கட்டது நான் தான். சந்தர்ப்ப சூழ்நிலையால கேரளாவில் வச்சு நான் சீதா கழுத்துல தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. கங்காவுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவான்னு மறைக்க வேண்டியதாயிடுச்சு. இதுதான் நடந்த உண்மை. நீங்க சொல்றத நாங்க நம்ப மாட்டோம். சீதா உங்க குடும்பத்துல இருக்கணுங்கிறதுக்காக நீங்க போய் சொல்றீங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கையில போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் சொல்றது உண்மைதான். சீதா கழுத்துல நான் தான் தாலி கட்டியிருக்கேன். இங்க பாருங்க, ரவிக்கும் சீதாக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு எங்க குடும்பமே சாட்சியா இருக்கு. உங்களுக்கும் சீதாக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு என்ன சாட்சி இருக்கு? எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது தம்பி. ஆனா உங்க குடும்பத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். குன்றத்தூர் அரண்மனை வீட்டு பையனான நீங்க கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இவளை கட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இவதான் உங்க பொண்டாட்டிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? உங்க வைஃப நான் கோயில்ல பார்த்தேன். அவங்க முகத்தை பார்த்தா அவங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அவளை முழுசா தெரிஞ்ச நீங்க அவளுக்கு துரோகம் பண்ணிடுவீங்களா? இல்ல பண்ணதான் முடியுமா? நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணணும்னு பண்ணல. இது எதிர்பாராத விதமா நடந்துச்சு. விபத்து தான் எதிர்பாராத விதமா நடக்கும். நீங்க கொடுத்துருக்கேன்னு சொல்றது வாழ்க்கை. அது எப்படி எதிர்பாராத விதமா நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியும்? உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சீதா கழுத்துல இருந்த தாலியை வச்சு நீங்க உரிமை கொண்டாடி வந்தீங்க. அந்த தாலிக்கு சொந்தக்காரன் நான் தானே நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க? அறிவில்ல? யார் மேல கேள்வி கேட்க? எதுக்கு இப்படி எமோஷன் ஆவறீங்க? என் தம்பி சட்டையை ஏன் பிடிச்சீங்க? அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சீதாவை அவன் பொண்டாட்டின்னு சொல்றான்ல, எப்படி சொல்லலாம்? அப்போ சீதா உங்க பொண்டாட்டின்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன் பொண்டாட்டி தான். சீதா உங்க பொண்டாட்டிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே வேணும்? ஆமா. பாருங்க.
இப்ப சொல்லுங்க, சீதாவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? கோவில வச்சு சீதாவை டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, எங்க வீட்டுக்கு வந்து நாடகம் ஆடி இருக்கீங்க. உங்களுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். வீட்ல இருந்து நாடகம் ஆடி இருக்கீங்க. நீங்க பண்ணதை விடவா நாங்க பண்ணது தப்பு? நான் பண்ணது ஏன் சொந்த விஷயம், அத நீங்க பேச தேவையில்ல. நாங்க பேசலனாலும் உங்க பொண்டாட்டி பேசுவாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு பொண்ணு எதுல வேணாலும் பங்கு கொடுப்பா, ஆனா தாலி கயித்துல மட்டும் பங்கு கொடுக்க மாட்டா. உங்க மேல முழுசா நம்பிக்கை வச்சிருந்த பொண்டாட்டிக்கு பச்சை துரோகம் பண்ணிருக்கீங்க. உங்க மேல உயிரை வச்சிருந்த பொண்டாட்டியை ஏமாத்திருக்கீங்க. இந்த விஷயம் உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவங்க மனசு என்ன பாடுபடும்? கங்காவுக்கு விஷயம் தெரிஞ்சா அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க அதை பத்தி பேசாதீங்க. பொண்டாட்டி கிட்ட உண்மையை மறைச்ச புருஷங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? அவர் எதுவும் சொல்லாதீங்க, தப்பு ஏன்? நீ பேசாதடி. நீ பண்ண தப்புக்கு என்ன பதில் சொல்லியும் வாய் அடைக்க முடியாது, எந்த சமாதானம் சொல்லியும் நியாயப்படுத்த முடியாது. நீங்க பேச்ச மாத்தாதீங்க. சீதா எங்க வீட்டுல உரிமையோட தான் இருந்துகிட்டு இருக்கா. என் குழந்தையும் சீதாவை அம்மாவா நினைச்சுதான் பாசம் காட்டிக்கிட்டு இருக்கா. சீதாவும் என் குடும்பத்தை அவ குடும்பமா நினைச்சு நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கா. என் குழந்தை பாசத்தோடையும் இல்ல சீதா வாழ்க்கையோடையும் யாராவது விளையாடணும்னு நினைச்சீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உங்களை அனுப்பி வச்சது யாருன்னு தெரியாம நான் போக மாட்டேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. சீதா கழுத்துல நீங்க தான் தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டீங்களே, இனிமேல் உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். இங்க இருந்து கிளம்புங்க. எனக்கு நீங்க யார் சொல்லி பண்ணீங்கன்னு தெரிஞ்சே ஆகணும், இல்லனா நடக்கிறதே வேற. என்ன மிரட்டுறீங்களா? நீங்க சீதாவுக்கு தாலி கட்டிட்டு அதை மறைச்சு கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. எங்க பின்னாடி யாரு இருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை பத்தி உங்க வீட்டுல நாங்க வந்து சொல்ல வேண்டியதா இருக்கும். இத பெருசுபடுத்தாம இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா பாதிப்பு உங்களுக்கு தான். நீங்க போறீங்களா இல்ல நாங்க உங்க வீட்டுக்கு போகட்டுமா? உட்காரு. என்னம்மா இது? கடைசியில உன் புருஷனே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரேம்மா. கங்கா, அழாத கங்கா. கங்கா அழாத. சீதாவுக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைச்ச, ஆனா அவ உனக்கு துரோகம் பண்ணிட்டாளேம்மா. கூடவே இருந்து குழிய பறிச்சிட்டாளே. அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, ஏன்னா தாலி கட்டினது ஏன் புருஷன், கழுத்தை நீட்டினது என் ஃப்ரெண்டு. அதுக்காக அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத வரைக்கும் நீ சும்மா இருக்கலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ சுதாரிச்சுக்கணும். இங்க பார், நீ உடனே வீட்டுக்கு போ. எல்லார் முன்னாடி விஷயத்தை போட்டு ஓட. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் தானா கிடைக்கும் கங்கா. இல்ல துர்காக்கா, இது ஏன் பிரச்சனை, நானே தீர்த்துக்கிறேன். எனக்காக நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம். உங்க எல்லாரும் உதவிக்கும் ரொம்ப நன்றி. நான் வரேன். அம்மா இருப்பா, இந்த நிலைமையில நீ தனியா போக வேண்டாம். மணி உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுருவான். இல்லம்மா, நானே போய்க்கிறேன். நான் வரேன். கங்கா இரு.
வா போலாம். தேவி அத்தை, தர்மராஜ் மாமா, என்ன மாப்பிள? எல்லாரும் கீழே வாங்க. வாடா வாடா வேமா வா. என்ன அருண், ஏதாவது பிரச்சனையா? ஏன் மாப்ள, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன மாப்பிள கூப்பிட்டீங்களே, சொல்லுங்க என்ன விஷயம் மாப்பிள? இவ்வளவு பேர் கேக்குறோம்ல அருண், சொல்லு அருண். ஏன்டா காட்டு கத்துன? என்ன விஷயம்னு சொல்லு. டேய் டேய், ஏற்கனவே அவங்ககிட்ட அடி வாங்கினது மறந்துட்டியா? என்ன மாப்ள? சீதாவை தேடி வந்தவங்க அட்ரஸ்ல போய் பார்த்தேன். யாரோ செய்ய சொல்லிதான் சீதாவை அவங்க சொந்தம் கொண்டாடுறதா சொன்னாங்க. சீதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு யாரோ திட்டம் போட்டு நாடகம் ஆடி இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. சீதா இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்கிற நினைப்பு யாருக்காவது இருந்தா மாத்திக்கோங்க. சீதா இந்த வீட்டுல தான் இருப்பா. நாடகம் ஆனது யாருன்னு கேட்டும் அவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அவங்க வேணா யாருன்னு காட்டி கொடுக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். இனி இந்த மாதிரி இந்த வீட்டை நடக்க கூடாது. மீறி ஏதாவது நடந்துச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சீதாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மாப்ள, யாரோ ஒருத்திக்காக நீங்க எங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுறது நல்ல மாப்ள. சீதா யாரோ ஒருத்தி இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தி. தேவசேனாவுக்கு ஜானகி இடத்துல இருந்து பாசத்தை காட்டுற ஒருத்தி. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒருத்தி. ஜானகி இருந்திருந்தா அவளுக்கு இந்த வீட்டுல எந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பீங்களோ அதே மதிப்பு சீதாவுக்கும் எல்லாரும் கொடுக்கணும். இதுல ஏதாவது குறை வச்சீங்க, நடக்கிறத வேற. சீதா, நீ பண்ண காரியத்தால எல்லாரும் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நீ மட்டும் யாரு உன் கழுத்துல தாலி கட்டினாங்கன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? உண்மை என்னன்னு சொல்ல வேண்டியதானே. அவ எப்படி உண்மையை சொல்லுவா? அவளால இனிமே என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போதோ. இவ்வளவு நடந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? தேவையில்லாம மாப்பிள்ளைய எங்க மேல சந்தேகப்பட வச்சிட்டியே, இது நல்லா இல்ல. நீ பண்ண தப்பால மாப்பிள்ளை கிட்ட நாங்க அவமானப்பட வேண்டியிருக்கு. சரி சரி, இப்ப அவ மேல யாரும் ஆத்திரப்படாதீங்க. அவளுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுவா. இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. சீதா, நீ போமா. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். என்ன கங்கா, கண் கலங்கி இருக்கு. நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல கங்கா,
எனக்காக நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. எனக்கு தாலி கட்டினது யாருன்னு இத்தனை நாளா நீங்க என்ன கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அத உங்ககிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.